மகரம். மகர ராசிக்காரர்களுக்கு திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை இந்த 3 நாள் ஓகோன்னு இருக்கும். நல்ல வாரம். திங்கட்கிழமை எடுத்த உடனே 6ஆம் இடத்துல சந்திரன் குருச்சந்திர யோகத்தில் இருக்கிறார். அதற்கப்புறம் 7ஆம் இடத்திற்கு வந்து ராசியை பார்க்க போகிறார். ஆக திங்கள், செவ்வாய், புதன், வியாழக்கிழமை மத்தியானம் வரைக்கும் அந்த 3 நாட்களும் எதையும் தொட்டது தொடங்கக்கூடிய நல்ல வாரம். யாரையாவது போய் புதுசாக பார்க்கணும், யார்கிட்டையாவது போய் ஒரு சான்ஸ் கேட்கணும், ஒரு விதத்தில் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தணும், குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை தீர்க்கணும். நான் தான் ஒரு தலை, நான் தான் பெரிய ஆளு, நான் சொல்லி இவங்கெல்லாம் கேட்பாங்களான்னு ஒரு டவுட்டு கேட்கக்கூடிய அமைப்புகள் வாரத்தின் முதல் நாட்கள்லேயே வந்துடுது. ஆனால் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை மத்தியானத்திலிருந்து வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை இந்த 2 நாளும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். சந்திரன் அப்போது தேய்பிரை அமைப்புல கிட்டத்தட்ட அமாவாசை நிலைமைக்கு வந்துட்டாரு. சந்திரன் 8ஆம் இடத்துல வியாழக்கிழமை மத்தியானத்திலிருந்து வெள்ளிக்கிழமை முழுக்க, சனிக்கிழமை முழுக்க இந்த 2 நாட்கள் இருக்கும்போது கொஞ்சம் குழப்பமா இருப்பீங்க. இந்த நாட்கள்ல பேராசைப்பற்றாதீங்க. பேராசை பெருநஷ்டம் என்கின்ற அமைப்பு இந்த வார சந்திராஷ்டமத்துல கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படக்கூடிய அமைப்புகள் உண்டு. யாரும் ஓடிபி கேட்கறாங்க, வர்ற ஃபேக்கால நம்பிடாதீங்க. உண்மையிலேயே வந்து கொஞ்சம் உழைப்பாளிகளாக இருக்கக்கூடிய உங்களுக்கு வந்து வேலையில எல்லாம் டிஸ்டர்ப் வந்துடாது. ஏதாவது ஒரு தூண்டில போட்டு 10 ரூபாய் கொடுங்க, 100 ரூபாய் கொடுக்குறேன், 1000 ரூபாய் கொடுக்குறேன், 10 லட்சம் கிடைக்கும், அப்படி இப்படின்னு தூண்டில் போடப்படுகின்ற விஷயங்கள்லாம் இந்த சந்திராஷ்டமத்தில் தான் நடக்கும். இந்த சந்திராஷ்டம நாட்களான வியாழக்கிழமை மதியத்திலிருந்து வெள்ளிக்கிழமை முழு நாள், சனிக்கிழமை முழு நாள் மட்டும் யாரையும் நம்பாம, எதையும் நம்பாம கொஞ்சம் கவனமாக இருங்க. சனிக்கிழமை நைட்டு முடிஞ்சவொடனே திருப்பி ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் கடைசி நாளும் நல்ல விதமாக தான் வந்துடுவீங்க. பெரிய சோகங்கள்லாம் எதுவும் இருக்காது. 7 சனியெல்லாம் தாண்டி வந்துட்டீங்க. அதனால உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்கக்கூடிய, நினைத்தது ஓரளவிற்கு நடக்கக்கூடிய, வாரத்தின் முதல் நாளும் வாரத்தின் கடைசி நாளும் நன்றாகவே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய வாரமாகத்தாங்க அமைஞ்சிருக்கு மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம்.